எல்லாவற்றையும் தன்னகத்தை வைத்திருக்கிற கியூபா எங்கே? எல்லாவற்றையும் தனியார் முதலாளிகளுக்கு தாரை வார்த்து கொடுத்த நம் நாடு எங்கே? இது வளர்ச்சி என்று கட்டமைப்பதே தனிப்பெரும் முதலாளிகளின் வளர்ச்சியைத்தான். தனிப்பெரும் முதலாளிகளின் வளர்ச்சியை நாட்டு வளர்ச்சி, நாட்டு மக்களின் வளர்ச்சி என்று கட்டமைக்கிறது. 100 நாள் வேலை திட்டத்திற்கு போய் 100 ரூபாய் 200 ரூபாய் சம்பாதிக்கிற நம்ம அம்மா 1 கிலோ அரிசிக்கு என்ன வரி கட்டுகிறாளோ அதேதான் இந்தியாவின் மிகப்பெரிய பணக்காரர்களா இருக்க அதானி அம்பானியின் மனைவியும் கட்டுகிறார்கள். வரி சமமாக இருக்கு, வாழ்க்கை தரம் சமமாக இருக்குதா? ஐயா மோடி அவர்கள் ஒரு ஊடகவியலாளர் கேட்கிறார், குஜராத் கலவரத்திலே மக்கள் கொல்லப்பட்ட போது உங்க மனநிலை எப்படி இருந்தது என்று. வேகமாக கார் ஓட்டி போகிறோம், குறுக்கே ஒரு நாய் வந்து விழுந்து அடிபட்டு செத்து போனால் நமக்கு எப்படிப்பட்ட மனநிலை இருக்குமோ அப்படிப்பட்ட மனநிலை தான் எனக்கு இருந்தது என்கிறார். எப்படிப்பட்ட மகாத்மாவை நீ தேர்வு செய்திருக்கிறாய் பாத்தியா? சொந்த நாட்டு மக்களை, சொந்த மாநில மக்களை முகாம்களை அடைத்து வைத்திருந்தார்கள். அங்கே என்ன நடக்கிறது என்று கேட்ட கேள்விக்கு மனித உற்பத்தி நன்றாக நடந்து கொண்டிருக்கிறது என்று சொன்னவர். சொந்த நாட்டு மக்களை, சொந்த மாநில மக்களை கொன்று குவித்த இவர் நாட்டின் பிரதமர். சொந்த நாட்டு மக்களை, தமிழ் மக்களை கொன்று குவித்த ராஜபக்சே அந்த நாட்டின் அதிபர். என்னடா இருக்குது இந்த நாட்டில்? இந்தியா அதிகமா ஏற்றுமதி செய்யற கறி எது, பொருள் எது? மாட்டுக்கறி. ஆண்டு ஒன்றுக்கு 24 லட்சம் டன் ஏற்றுமதி செய்யுது. உலகத்திலே அதிகமா மாட்டுக்கறி ஏற்றுமதி செய்யற நாடு இந்தியா. ஆனால் மாடு எங்கள் தெய்வம். நீ மாட்டுக்கறி சாப்பிட்டா கொண்டு வரும், ஆனால் ஊரானுக்கு ஊட்டிவிடும். இது நம்முடைய கொள்கை கோட்பாடு. பீஃப் எக்ஸ்போர்ட் है, हिंदुस्तान इस नंबर 1 है. யாருக்கு எக்ஸ்போர்ட்? யாருக்கு? எல்லாம் இஸ்லாமிய கிறிஸ்தவ நாடுகள். அவனுக்கு மாட்டுக்கறியை ஏற்றுமதி செஞ்சு அவன் கொடுக்கிற காசுல சாப்பிடுவான், வாழுவான். ஆனால் அவன் எதிரி. இந்த கிறிஸ்தவனை அதிகமா பேச முடியாது. ஏன்னு சொல்லு, கொண்டே வருவான் அமெரிக்கா. உலக வங்கி அவன் கட்டுப்பாட்டில் இருக்கு. 150 லட்சம் 56 லட்சம் கோடி கடன் வாங்கியிருக்கு. 60 ஆண்டுகளில் இந்தியா வாங்கினது 56 கோடி தான், 56 லட்சம் கோடி தான். ஆனால் நம்மால் வந்த 10 ஆண்டுல 156 லட்சம் கோடி. மறுபடியும் வரப்போறாருங்கிறார். மறுபடியும் வந்தா நம்ம எல்லாரும் தெருக்கோடி தான். மோடி ஆட்சியில் மக்கள் தெருக்கோடி, அவ்வளவுதான்.